பிற்பல் வேளையில் கால வேளையில் உங்களுடைய ஆலய பிராரங்களுக்கு நாங்கள் கடந்து வந்தோமே. பல நிலைகளிலே உம்மை போற்றி பாட, உம்மை ஆராதிக்க அருமையான எங்களுடைய சிறு பிள்ளைகள் உம்முடைய வேத வசனங்களை தெளிவாக கதாவே படித்து அதை சபைக்கு முன்பதாக சொல்லுவதற்கு நீர் அவர்களுக்கு வேண்டிய திராணியை தந்தீரை ஸ்தோத்திரிக்கிறோம். அவளுடைய இருதய பலகையிலே இந்த விதமான வேத வசனங்களை எழுதும் பொழுது கதாவே அது அவளுடைய பாதைக்கு வெளிச்சமாய் நீ தரப்போகிறீர் என்பதை நினைந்து நாங்கள் நடிச்சல்கிறோம். அது மட்டுமல்ல சுவாமி, அருமையான நம்முடைய பிள்ளைகளெல்லாம் சாட்சி பகர்ந்தார்கள் கதாவே. கடந்த 8 மாதங்கள் எப்படியெல்லாம் நீர் அவளை வழி நடத்தி நீர் என்று சொல்லி கதாவை அதற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் வாசிக்கிட்ட அந்த வேத பகுதிகளை தியானிக்க கடந்து செல்லும் பொழுது ஆவியானவராக இருந்து எங்கள் மத்தியில் இருந்து நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் அல்ல, உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு எதுகரமாய் அமையட்டும். இயேசுவின் மூலமாய் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். தென்னிந்திய திருச்சபையிலே கோவை திருமண்டலத்தில் ஊழியத்தை செய்து முடித்த ஒரு வாய்ப்பு. ஒரு ஆயராக பணியாற்றினால பல வகைகளிலே பல குடும்பங்களோடு இந்த ஊழிய பொறுப்பை நிறைவேற்றுகிற ஒரு காரியம். இப்போ நிறைய பேருக்கு திருமணம் செய்து வைக்கிற ஒரு பொறுப்பை ஆண்டவர் தந்தார். வாலிப பிள்ளைகள் இருப்பாங்க, வாலிபர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை என்று சொல்லி கண்டறிந்து அவர்களுக்கு சொல்லி ஜெபித்து அந்த திருமணத்தை முடிக்கின்ற ஒரு வாய்ப்பு. அப்படியாக எனக்கு தெரிந்த வாலிபர்கள் இருவர் அவர்களுக்கு திருமணம் என்று சொல்லி பெற்றோர் கேட்டார்கள். அவர்களுக்கு ஜெபத்தோடு முயற்சிகள் எடுக்கப்பட்டது. திருமணம் செய்து வைத்தோம். பல ஆண்டுகள் கடந்து போய்விட்டன. கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகள். நான் இந்த ஊழியத்தில் குறிப்பாக கோவை திருமண்டலத்தில் இருந்தாலும் அந்த திருமண்டலத்துடைய மிஷனரி பணியில் தான் நான் அதிகமாக ஈடுபாடு கொண்டேன். என்னென்னா, படிக்கிற கால தொடக்கம் இந்த மிஷனரி பணியில் ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி என்னை நினைத்து அந்த பணிகளை தொடர்ந்து ஒருவேளை என்னுடைய ஈரல் கல்லூரி மேற்கு வங்காளத்தில் சனப்பூர் என்ற பல்கலைக்கழகத்தில் முடித்து பிற்பாடு அந்த ஊழியத்தை செய்கின்ற ஒரு சூழ்நிலை. அப்போது அந்த பிள்ளைகள் இருவருக்கு திருமணம் செய்து வைத்தோம். செய்து வைத்து ஆண்டுகள் ஓடிவிட்டன. அவளுக்கு 2 பிள்ளைகள், ஒரு பெண் ஒன்று, ஒரு ஆண் மகன் ஒருத்தர். தம்பி கல்லூரியில் படித்து கொண்டிருக்கார். மகள் படித்து முடித்து வேலை வாய்ப்பில் இருக்காள். 2 பேரும் ஒரு நாள் என்னை பார்த்து, ஐயா நீங்கள் கட்டாயம் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்னடா, அப்பா அம்மா இருக்காங்க, அப்பா அம்மா சொல்ல, பட் பிள்ளைகள் ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம், அவங்க அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது மற்ற எல்லா காரியங்களும் அந்த பிள்ளைகளோட மருந்து இருந்தனால உரிமையோடு என்னை கேட்டார்கள். கட்டாயம் வாங்கியான்னு சொல்லி நானும் வரேன்னு சொல்லிட்டு என்னால் போக முடியறதில்லை. ஏன்னா திருமண்டலம் இந்த சைடு கூடலூர்லேருந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் வரைக்கும் 7-8 மாவட்டங்கள் பயணம் செய்து இந்த ஊழியங்களை நிறைவேற்றுகிற ஒரு பொறுப்பில் இருந்தனால ஒரு நாளைக்கு ஒரு ஊரில் இருப்பேன், அடுத்த நாள் இன்னொரு ஊரில் இருப்பேன் அப்படின்னு சொல்லி போய்க்கணும். ஆனால் ஒரு நாள் என்னை கட்டியாக பிடிச்சிட்டாங்க. ஐயா இந்த வாரத்தில் நீங்கள் வீட்டுக்கு வரீங்கன்னு சொல்லி. சரின்னு சொல்லி நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனும்போது இந்த வாலிப பிள்ளைகள் 2 பேரும் என்னோடய சோஃபாவில் என்னை நடுவில் உட்கார வச்சிட்டாங்க. அந்த பாப்பா அந்த சைடு, இந்த தம்பி இந்த சைடு. அவங்க அப்பா அம்மாட்ட போய் நீங்கள் ஐயா வந்திருக்காங்க, அவங்களுக்கு எதாவது சாப்பிட்றதுக்கு எடுத்துருவாங்க, காப்பி போடுங்கன்னு சொல்லி அவங்கள தாட்டி விட்டாங்க. தாட்டி விட்டுட்டு இந்த பிள்ளைகள் 2 பேரும் எங்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. ஐயா எங்கள் அப்பா அம்மாவை கல்யாணம் பண்ணி வச்சது நீங்கள் தான். அருமையான பெற்றோரை எங்களுக்கு தந்திருக்கீங்க. முதலாவது ஆண்டவர் உங்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா காரியங்களையும் அழகாய் செம்மையாய் ஒழுக்கமாய் எங்களுக்கு முன்மாதிரியாய் நடந்து வருகிறார். ஆனால் ஒரே ஒரு காரியம் அவங்க செய்வது எங்களுக்கு எனக்கும் பிடிக்கல, என் தம்பிக்கும் பிடிக்கல. இந்த பொண்ணு சொல்லிச்சு. என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டபோது எங்களை அனுதினமும் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி, அனுதினமும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை வற்புறுத்துகிறார்கள். நாங்களும் அதை செய்து வருகிறோம். ஆனால் எங்கள் அப்பா அம்மா அதை செய்ய மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி பொண்ணு மாற்றி தம்பி மாற்றி 2 பேரும் சொல்லிட்டே இருந்தாங்க.
சொல்லிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே இவங்க ஏதோ ஒரு டிஃபனை ரெடி பண்ணி குடிக்கிறதுக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் பேச்சு அங்கேயே நின்று போச்சு. அப்புறம் சரி இது என்னமோ விலங்கமாகி போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த அந்த சிற்றுண்டியை சாப்பிட்டுட்டு அவங்க கொடுத்த அந்த டீ காஃபி குடிச்சிட்டு ஜெபம் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் இது பெற்றோர்கிட்ட தான் இதை பேசணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வை ஆண்டவர் எனக்கு தந்தார். அப்போது இந்த பாப்பா வேலைக்கு போயிடுச்சா அப்படின்னு சொல்லி அடுத்த முதல் ஒரு வாரத்துக்கு முன்னாலே பிளான் பண்ணி அந்த பாப்பா இந்த நாள் அது வேலைக்கு போயிடுதா, தம்பி காலேஜுக்கு போயிடறானான்னு சொல்லி பார்த்துட்டேன். அவங்களுக்கு ரெகுலர் ஒர்க்கிங் டேஸ் தானான்னு சொல்லி இந்த அப்பா அம்மா மட்டும் கூப்பிட்டு நான் சொல்லிட்டேன், நீங்கள் 2 பேரும் வீட்டில் இருக்கணும், நான் வந்துடுறேன் 10 மணிக்கு 10-11 மணிக்கு வந்துடுறேன், எனக்கு மத்தியானம் சாப்பாடு செய்து வைங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு நான் போனேன். போய் ஏன்னா அவங்கள பற்றி ஒரு குற்றப்பத்திரிக்கை வாலிப பிள்ளைகள் சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது நான் பட்டுன்னு எடுத்து சொல்ல முடியாது. அப்போ அவங்களோட உட்காந்து கொஞ்சம் நேரம் பல காரியங்கள், அவளுடைய வேலை வாய்ப்புகள், பிள்ளைகளுடைய காரியங்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு மெதுவாக எனக்கு என்ன சமைச்சிங்கன்னு சொல்லி உரிமையோடு, ஏன்னா அவங்களுக்கு திருமணம் செய்து வைத்ததுனால உரிமையோடு எனக்கு சாப்பாடு போடுங்கன்னு சொல்லி சாப்பாடை போட சொல்லி சாப்பிட ஆரம்பித்தோம் போது சொன்னேன், உங்களை பற்றி உங்களுடைய பிள்ளைகள் நல்ல சாட்சி சொல்லுகிறார்கள். ஒரே ஒரு காரியம் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் ஒன்று உண்டு, அதை நீங்கள் இந்த நேரத்தில் புரிஞ்சு கொள்ளணும் பெற்றோராய் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே முகம் மாறிடுச்சு. 2 பேரும் அவ்வளோ நேரம் என்கிட்ட சந்தோஷமாக உணவை பரிமாறி எல்லா காரியங்களும் சிரித்து பேசிட்டு இருக்கும்போது இந்த வார்த்தை சொன்னோன்னே அவங்களுக்கு கொஞ்சம் முகம் மாறிச்சு. ஆனால் ஆனாலும் சொல்ல வேண்டியதை சொல்லிடணுமேன்னு சொல்லி சொன்னேன், நீங்கள் வேதத்தை நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்டேன். ஃபஸ்ட்டு கேள்வி, ஐயா பண்ணுறோம் அப்படின்னாங்க. சரி, அப்புறம் வேதத்தை வாசித்து குடும்ப ஜெபம் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். ஆமாம் ஐயா அப்படின்னு சொன்னாங்க. சரி, அது நீங்கள் 4 பேரும் கணவர் மனைவி மகள் என்று சொல்லக்கூடிய 4 பேரும் சேர்ந்து செய்கிறீங்க, ரைட், சந்தோஷம். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தை போதிக்கிறீர்களா? வேதத்தை வாசிக்கின்ற அந்த காரியம் தனியாக ஜெபம் பண்ணிக்கிறான். அப்போது அந்த ஐயாவும் அந்த அம்மாவும் சொன்னாங்க, வைராக்கியமாக வீரமாக சொன்னாங்க, ஐயா நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை தினமும் வேதத்தை வாசிக்கிறாளான்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, சந்தோஷம். அதே அந்த ஒழுங்கை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் செய்கிறீர்களா என்று சொல்லி கேட்டேன். திடீர்னு கேட்டவுடனே அவங்களுக்கு முகம் ஒரு மாதிரி நாடி துடிப்பு வித்தியாசமாயிடுச்சு. என்னடா ஏதோ பேசிட்டு வந்தார் ஐயா, கடைசியில் அடித்தளத்தில் நம்மை பாதிக்கின்ற நிலைகளை நம்ம கேள்வி கேட்குறாரு ஐயான்னு சொல்லி. ஏன்னா அவங்களோட நான் பல நாளாக அவங்கள திருமணம் செய்து வைத்ததுனால 2 பேர் குடும்பத்தாரோடு பேசி அந்த காரியங்கள்லாம் செய்யறதுனால எனக்கு அந்த குடும்பத்தாரோட உரிமை இருந்ததுனால தைரியமாக நான் பேசினேன். இப்போ பேசும்போது அப்போது அந்த அம்மாவும் பேச முடியல, அந்த ஐயாவும் பேச முடியல. அப்போது இதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு இந்த கருத்தை தெளிவாக போதிக்கிறீங்க. அப்போ அந்த கருத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்பது இந்த உங்களுடைய வாலிப பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பு. அதை நீங்கள் செய்வதில் ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லையா, ஒரு கஷ்டம் இல்லை, வேலை நிமித்தமாக நாங்கள் ஓடோடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதனால தான் செய்ய முடியவில்லை என்று சொல்லி. அப்போ கட்டாயமாக நீங்கள் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். ஏன்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் இதை போதிக்கிறீர்கள், நீங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் முன்மாதிரியாய் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது அவர்கள் அந்த காரியத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். தனியாக கணவன், தனியாக மனைவி வேதத்தை வாசிப்பதும் தனி ஜெபத்தில் நிலை நிற்பதும் என்று சொல்லக்கூடிய நிலைகளில் அந்த பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் அவள் சொல்லக்கூடிய வார்த்தை இந்த பெற்றோரும் கடைப்பிடிக்கின்ற அந்த உத்தரவாதத்திலே கடந்து வந்திருக்கார்கள். இன்றைக்கு நம்ம ஒரு சிலர் தான் வந்திருக்கோம், சரியா? ஐயா சொன்னாங்க, சாட்சி மகளோடு வந்து தசம்பா எடுத்து வச்சிட்டேன், ஆனால் 3 மாதம் கொடுக்கல, பல தேவைகள் வருது, அதுக்கு இதை கொடுத்தலாமான்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன சிந்தை. ஆனாலும் அதை கொடுக்காதபடி நான் அதை
அந்த தசமபாகத்தை வந்து கொடுத்தேன். 3 மாதங்கள் நடக்காத காரியத்தை நடப்பித்து தந்தார் ஆண்டவர். அவருடைய அந்த ஐயா மூலமாக நம்ம கற்றுக்கொள்கிற காரியம், ஒவ்வொரு மாதமும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம்ல, கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம். யாருமே லகுவாய் போய் எங்கேயோ 8 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வரோன்றது இல்லை. இந்த வெயில், மழை, குளிர் எல்லாத்தையும் தாண்டி கஷ்டப்பட்டு செய்கிறோம். ஆண்டவர் கிருபையாக 100, 200, 1000 லட்சமோ சம்பாதித்து தருகிறார். அதை கணவனாக மனைவியாக நீங்கள் எடுத்து வைத்து ஜெபித்து பிரத்யேகப்படுத்தி அதை அந்த மாதம் முடிகிறதுக்குள்ளாக கர்த்தருடைய பாதத்தில் அதை சேர்த்து விட வேண்டும். எவ்வளவு நாள் நீங்கள் அந்த பணத்தை உங்கள் கையில் வச்சுருக்கீங்களோ, உங்களுடைய பர்ஸில் வச்சுருக்கீங்களோ, அது உங்களுக்கு நீங்கள் நினைக்கின்ற காரியம் எதுவுமே நடக்காது. பெற்றுக்கொள்ளுகிற வருமானத்தை, அந்த தசம பாகத்தை, நான் உங்களை குற்றப்படுத்தலை, தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க. நாம் எடுத்து வைக்கிற அந்த தசம்பாகத்தை அந்த மாதத்திற்குள்ளாக ஏதோ ஒரு ஊழியத்திற்கு நீங்கள் சந்தோஷம் இப்போ நான் பாஸ்டர்ன்ற முறையில் நான் வந்து உங்கள்கிட்ட ₹1,00,00,000 கேட்பேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறது ₹10 தான். அந்த ₹10 சந்தோஷமாக கொடுங்க. சந்தோஷமாக. அவர் ஐயா வந்து நான் ₹1,00,00,000 கேட்குறாரு, எங்கிட்ட இருக்க ₹10 அதை மதிப்பாரான்னு சொல்லி யோசிக்காதீங்க. சந்தோஷமாக அந்த ₹10 மனப்பூர்வமாய் கொடுங்க. அதுக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. தைரியமாய் சொல்கிறேன், தைரியமாக. ஏன்னா நான் சிறுவயது முதற்கொண்டே இந்த பின்னணியத்தில் இந்த ஒழுங்கில் வளர்ந்ததுனால இதை ஒழுங்கும் கிரமமாய் கடைப்பிடிப்பதனால இந்த நாட்களில் பல வகைகளிலும் வழி நடத்தப்படுகிற, ஆசீர்வதிக்கப்படுகிற அந்த ஒழுங்கை ஆண்டவர் தந்திருக்கிறார். அதனால் ஐயாவை போல் இங்கே இருக்கிற குடும்பங்களெல்லாம் முதலாவது தசமபாகம் எடுத்து வைக்கிறீங்களா? தசமபாகம் எடுத்து வச்சா அதை கருத்தாய் ஆண்டோடைய பரிசுத்த சமத்துக்கு, ஒருவேளை இந்த ஆலயத்துக்கோ அல்லது வேறு ஊழியங்களுக்கோ ஆண்டோடைய நாமம் பிரபலியப்படும்படியாக அதை சந்தோஷமாய் மனப்பூர்வமாய் கொடுத்து விடுங்கள். ஏன்னா அதை நீங்கள் கையில் வச்சுருந்தா அது வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஐயா வச்சோன்னாங்கல்ல, 3 மாதம் தசம்பாகம் சேர்த்து வச்சேன், கொடுக்கல. நானும் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு காரியங்கள் நடைபெறணும்னு யோசித்தேன், நான் நடைபெறலை. நான் கொடுத்து முடிந்த உடனே 3 மாதங்கள் நடக்காத காரியங்களை நடத்தி தந்தார் என்று சொல்லி, அப்போது ஐயா வழியாக, ஐயாவுடைய வாழ்க்கையின் வழியாக நாம் கற்றுக்கொள்கிற உண்மை உள்ள அருமையான இந்த பெற்றோர் சிஎஸ்ஐ கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு ஆலயத்தில் இவர்கள் அங்கமாக இருக்கிறார்கள். இந்த பிள்ளைகள் எதிர்பார்க்கிற காரியத்தை பெற்றோர் செய்ய வேண்டும்னு சொல்லி இன்றைக்கி சின்ன பிள்ளைங்க இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்க்குறக்கு சின்ன பிள்ளைங்க தான். அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. வாலிப பிள்ளைகளாவது கொஞ்சம் அதை சத்தம் இல்லாமல் சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைகளாம் நேருக்கு நேர், அப்பா நீ என்ன பண்ணுறக்க அப்படி, அம்மா நீ என்ன பண்ணுறக்கன்னு சொல்லி நேருக்கு நேர் கேட்கிற கடந்து போகக்கூடிய சமுதாயத்தில் வாழுகிறோம். அதனால் இன்றைக்கி பரிசுத்த ஓய்வு நாள் திருவிருந்து நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. கருத்தாய் பரிசுத்தமாக இந்த திருவிருந்தில் நாம் பங்கெடுக்க போகிறோம். ஒருவேளை ஆண்டவர் கொடுத்திருக்கிற நிபந்தனைகளை நாம் எவ்வாறாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். யாராவது ஒருவர் யாக்கோபுக்கு எழுதப்பட்ட நிருபம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்கள். புதிய ஏற்பாட்டில் 312வது பக்கம் 3:1-12. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22வது வசனம். மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அல்லாமலும் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 313வது பக்கம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயிருங்கள். இன்றைக்கு ஒரு நீங்கள் உங்களுக்கும் தெரியும், இந்திய தேசத்தில் கிறிஸ்தவ சதவீதம் எவ்வளோ இருக்குது? கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை அரசாங்கம் சொல்லுகிற கணக்கு
3.5% சொல்கிறாங்க. இன்றைக்கி 2.25% சொல்லிட்டுருக்காங்க. 2 பாயிண்ட்ஸ், அன்றைக்கி 3.5%, இன்றைக்கி 2.7%ன்னு குறைந்திருக்கிறது. ஏன்? நானும் நீங்களும், சரியா? ஃபஸ்ட்டு நான், அப்புறம் நீங்கள். சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்வதனால தான் இந்த குறைவு. நமக்கு இங்கே ஆலயத்துக்கு வருகிறோம், இந்த 4 செவத்துக்குள்ளாக கர்த்தருக்கு இந்த வைராக்கிய பாராட்டுகிறோம், பாஸ்டர் ஐயா சொல்கிற காரியத்தெல்லாம் அழகாய் கேட்கிறோம், அதற்கு கீழ்ப்படுகிறோம். ஆனால் இந்த 4 செவத்தை விட்டு வெளியே போயிட்டா அந்த கேட்ட சத்தியம் அது அப்படி இந்த காதில் வந்து அந்த காதில் போயிடுது, அவ்வளோதான். அந்த வாழ்க்கைக்கும் இந்த சத்தியத்துக்கும் சம்பந்தமே இல்லாத வாழ்க்கை தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போது இன்றைக்கி இந்த சின்ன பிள்ளைகள் அவங்க நமக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்வதற்கு நம் தைரியமாக பதில் சொல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? முடியுமா? ஃபஸ்ட்டு நீங்கள் பதில் சொல்ல முடியுமா? அந்த வாலிப தம்பி, அந்த வாலிப தங்கச்சி 2 பேரும் என்கிட்ட கேட்டாங்க, ஐயா எங்கள் அப்பா அம்மா துணினாலும் சரி பணம்னாலும் சரி எங்களுக்கு வேண்டிய அனைத்து நன்மைகளும் செய்கிற எங்களுடைய அன்பான பெற்றோர், கனத்துக்குரிய பெற்றோர், அன்புக்குரிய பெற்றோர். ஆனால் அவங்க அந்த வேத வாசிப்பு, அவங்க அந்த தனி ஜெபம் செய்வதில்லை என்று சொல்லி தீர்க்கமாக சொல்கிறாங்க. அப்போது இன்றைக்கி வாலிபிள்ளைகள் கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த சின்னதுக்கெல்லாம் வளர்ந்து வரும்போது அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதிலே சொல்ல முடியாது. அதனால் இந்த இவர்களுடைய வார்த்தையின்படி அல்ல, ஆண்டுடைய வேதத்தின்படி நாம் முன்மாதிரியான நிலைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஒருவேளை இந்திய தேசத்தின் சட்ட புஸ்தகத்தை உருவாக்கினது அம்பேத்கர், சரிங்களா? அந்த அம்பேத்கர் கிறிஸ்துவ விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட நிலைகளிலே அவள் பௌத்த மதத்திற்கு மதம் மாறிவிட்டார். ஏன்னா என்னையும் உங்களையும் போல கிறிஸ்தவர்கள் அவருடைய காலத்தில் சாட்சியாய் வாழாதனால அவர்கள் இன்னொரு விசுவாசத்துக்கு நேராக கடந்து போய்விட்டார்கள். இன்றைக்கும் அதுதானா? நானும் நீங்களும் நடமாடுகிற 5வது சுசேஷமாய் வாழ விளங்க அழைக்கப்படுகிறோம். எப்போது? 5வது சுசேஷமாய். அப்போ அந்த 5வது சுசேஷமாய் என்னோடய வார்த்தை அமர்ந்திருக்கிறதா, என்னோடய வாழ்க்கை அமர்ந்திருக்கிறதா என்று சொல்லி நாம் யோசிக்க அழைக்கப்படுகிறோம். நாம் வாசிக்கேட்ட அந்த பழைய ஏற்பாட்டின் பதில் உபாகமம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யாராவது ஒருவர் அந்த முதல் வசனத்தை வாசிங்களேன். நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதினாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி. மூணாவது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. தெளிவாக பார்க்குறோம்ல, இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வழிகாட்டுதல் எப்படி பிள்ளைகளும் பெற்றோரும் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று சொல்லி அந்த 6ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு முழு குடும்பங்க புரிஞ்சுக்கங்க, நீயும் உன் மனைவியும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும், சரியா? யாரும் விதி விலக்கல்ல. நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்கிறதுனாலே உன் வாழ்நாள் நீடித்து இருக்கும்படி, சரிங்களா? நீங்கள் நம்ம என்னென்னமோ பண்ணுறோம். நாங்கள் கோயம்புத்தூரில் நான் இருக்கிறேன். எங்களுடைய அந்த காலனியில் 58 வீடு தான். அந்த 58 வீட்டில் பலரும் காலையும் மாலையும் ஆண்களும் சரி பெண்களும் சரி நடைப்பயணம் போகிறாங்க. வாக்கிங் எக்ஸசைஸ், கையை சுற்றிட்டே நடப்பாங்க, காலை சுற்றிட்டே நடப்பாங்க, செய்கிறாங்க. ஏன்னா திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடக்கூடாது, திடீர்னு செத்து போயிடக்கூடாதுன்னு அந்த வாழ்க்கையின் மேலே பயம். ஆனால் உண்மையாக உங்களுடைய வாழ்நாள் நீட்டித்திருப்பதற்கு என்ன பண்ணணும்னு சொல்லி மோசேக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம்,
உன் தேவனாய் கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரத்தையும். சரியா? அப்போ நம்ம எல்லாரும் நம்மளுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டிய காரியம். அந்த மூணாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலை நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. அப்போது இன்றைக்கு இந்த வேத புஸ்தகத்தில் அத்தனை கட்டளைகளும் அடங்கியிருக்கிறது. இன்றைக்கி அந்த வேத புஸ்தகத்தை தினமும் நாம் வாசிக்கிறோமா? அந்த அப்பா அம்மாவுக்கு கேட்ட கேள்வி தான் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். சரிங்களா? இது நானே அவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சேன், அவங்கள வழி நடத்தினேன். கடைசியில் எல்லாமே தன்னுடைய குமாரத்திக்கு செஞ்சாங்க. அந்த குமாரத்தையுமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அப்பா அம்மா வேதத்தை வாசிக்கலை, எங்கள் அப்பா அம்மா ஜெபம் பண்ணலன்னு சொல்லி. இன்றைக்கி உங்களுடைய நிலைமை ஆண்டுக்கு முன்பதாக எப்படி இருக்கிறது? எனக்கு முன்பதாக இல்லை, உங்கள் பாஸ்ட்டுக்கு முன்பதாக இல்லை. சரிங்களா? ஹவ் ஆர் யூ பிஃபோர் த லார்ட் த மேக்கர்? ஆண்டுக்கு முன்பதாக நீங்கள் பளிங்கி கல்லை போல ஒளிவிட்டு பிராசிக்கிற நிலையா அல்லது சாட்சியற்ற நிலைகளா? அப்போது நம் முழு குடும்பமும் இந்த அமைப்பின்குள்ளாக வாழ வேண்டியது நம்மளுடைய பொறுப்பும் கடமையுமாக இருக்கிறது. அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிர. அப்போது இன்றைக்கு நம்ம எப்படி இந்த காரியத்தை செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதை நாம் யோசிக்க அழைக்கப்படுகிறோம். ஏன்னா இன்றைக்கி விளைவின கம்ப்யூட்டர் ஏஜில் வேகமாக ஓடிட்டே இருக்கிறோம். சரிங்களா? ஆனால் இந்த நேரம் கட்டாயம். இந்த ஊரை சேர்ந்தவர் தான், திருநெல்வேலி பட்டணத்தை சேர்ந்தவர் தான் ரெவரண்ட் தங்கசாமி ஐயர் என்று சொல்லி எங்களுடைய கோவை திருமண்டலத்தில் ஒரு மூத்த ஆயராய் இருந்தார். இன்றைக்கும் ரிட்டையர் ஆகிட்டார். அவரோட வீட்டுக்கு 8 மணிக்கு நான் போனால், யார் போனாலும் சரி, இரவு 8 மணி, சரிங்களா? 8 மணிக்கு போனால் அந்த குடும்பத்தில் நீங்கள் பாடல் கேட்பீங்க. முழு குடும்பமும் கீழே உட்காந்து பாட்டு பாடி வேதத்தை வாசித்து ஜெபிப்பார்கள். இவ்வளோ அன்றைக்கு அந்த ஒழுங்கு இருந்தது. இன்றைக்கும் ஒரு சில குடும்பங்களிலே இந்த ஒழுங்கு இருக்கிறது. சரியா? இன்றைக்கி உங்களோட குடும்பங்களிலே யாரோட குடும்பத்தில் இந்த வேத வாசிப்பு, யாரோட குடும்பத்தில் ஜெபம் இல்லை என்பதை நீங்களே ஆண்டோடைய சமூகத்தில், ஏன்னா நம்ம பசுத்த ஸ்தலத்தில் அமர்ந்திருக்கிறோம். சரிங்களா? வி ஆர் சிட்டிங் ஹியர் இன் திஸ் த சர்ச் அட் இட்ஸ் கேம்பஸ். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய உண்மையான நிலைகளை ஆண்டவர் நமக்கு கோடிட்டு காண்பிக்கிறார். வேதம் வாசிக்காதவங்கள கை தூக்குங்கன்னு நான் சொல்லவே வரலைங்க. ஐம் நாட் ஹியர் டு ரெக்கன் யூ. சரியா? நான் உங்களுக்கு மார்க் போடவே வரல. உங்களுக்கும் இன்றைக்கி ஆண்டோடைய பிள்ளை என்று சொல்லி ஆலய பிரார்த்தனையில் வந்திருக்கீங்க. அவருக்கும் முன்பதாக உங்களுடைய செயல்பாடுகள், அவர் கொடுத்துருக்கிற கட்டளைகளை கீழ்ப்படுகிற அந்த தீவிரம் நமக்கு இருக்கிறதா? ஏன்னா சுந்தர் ஐயாவை என்னுடைய மகன் திருமணத்தின் வழியாக அவர்கள் குடும்பத்தோடு நாங்கள் ஒப்பந்தம் கலந்தனால நாங்கள் அவர்களை அறிமுகமாகுவதற்கு வாய்ப்பு ஆண்டவர் தந்தார். அப்போது பல நாள் என்னை கூப்பிட்டுட்டே இருந்தார். அப்போது நான் ஒரு நாள் போனும்போது, ஐயா அம்மா நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீங்களா, வேதத்தை தியானிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அப்போ எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்த இந்த புத்தகத்தை நான் அவளுக்கு கொடுத்தேன். நாளொரு மேனி என்று சொல்லக்கூடிய இந்த புத்தகம். இன்றைக்கி அதை ஐயா 10 புத்தகத்தை வாங்கி நமக்கு கொடுத்துருக்காங்க. யாரோட குடும்பத்திலலாம் குடும்ப ஜெபம் இல்லையோ தயவு செய்து இந்த புத்தகத்தை வாங்கிட்டு போங்க. ஏன்னா இந்த புக்கோட விலை வந்து 180 ரூபா கன்செஷன் ரேட் எனக்கு தராங்க. இந்த ஆத்தர் மிஸ்டர் ஸ்டான்லி எனக்கு 180 ரூபாய்க்கு தான் தராரு. ஐயா என்ன விலைக்கு வாங்கினாங்கன்னு தெரில. ஐயா 130. அப்போ ஐயா உங்களுக்காக விளக்கறேன் செலுத்திட்டாங்க. சரி. அப்போது தயவு செய்து எப்படியாவது ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் இதுக்கு ஒதுக்கி, ஏங்க ஐயா நீங்கள் இருக்கீங்க, அம்மா இருக்காங்கல்ல, உங்களுடைய கணவன் மனைவி தானே வந்திருக்கீங்க கோயிலில்,
உட்காருங்கம்மா. கட்டாயம் வீட்டில் பிரச்சனை வருங்க, சண்டை இருக்குது, சச்சரவு இருக்குது. அதை பற்றி கவலை இல்லை. நானும் இரமாக சண்டை போடுவோம், சரியா? ஆனால் எங்களுடைய சண்டை தீர்க்கிற இடம் இந்த குடும்ப ஜெபம் தான், சரியா? அந்த விரோதம் பாரு அப்படின்னு சொல்லி கோவம் வரும் எனக்கு. ஆனால் குடும்ப ஜெபத்துக்கு வந்தால் உட்கார்ந்தா அந்த எப்படி மெழுகு திரி எரிந்து கரைந்து போகிறதோ அதே போல் நம்முடைய கோபங்கள் கரைந்து போய்விடும். எப்போ? ஆண்டவருடைய பிரசனத்தில். அதனால் தயவுசெய்து ஐயா இதுக்கு விலைக்கிரயம் செலுத்திட்டாங்க. உண்மையாக நாங்கள் எங்களுடைய குடும்பத்தில் குடும்ப ஜெபம் இல்லை, நாங்கள் குடும்ப ஜெபத்தை நடத்துவதற்கு இன்னும் ஆண்டுக்குள்ளாக கணவனாக மனைவியாக பிள்ளைகளாக நாங்கள் வளர்வதற்கு எங்களுக்கு இந்த புஸ்தகம் தேவை என்று சொன்னால் உங்களுக்கு இலவசமாக ஐயா கொண்டு வந்திருக்காங்க. இதை வாங்கிட்டு போங்க. ஆவிக்குரிய வகையில் இன்னும் தெளிவான வகையில் வைராக்கியத்தோடு நீங்கள், நான் கேட்குறேன், என் உள்பட தான், சரியா? நான் இந்த கேள்வி எங்கேயுமே கேட்கறதான், பயப்படுறதே இல்லை. அமர்ந்திருக்க நான் நீங்களும் என்னைக்கு சாவோம் தெரியுமா? என்னைக்கு சாவோம் தெரியுமா? தெரியாது. சரி, நம்ம அழகாக சொல்கிறாங்க. அப்போ கடவுளுக்கே நம்ம சட்டத்திட்டத்தை சொல்லித்தர ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த நிலைவரமற்ற இந்த உலகில் வாழ்கிறோம். இந்த நிலைவரமற்ற உலகத்தில் வாழும் பொழுது படிப்படி அப்போது 2 பேர்த்துக்கு ஐயா ஜெபம் பண்ணாங்கல்ல, ஒரு குடும்பத்துக்கும் ஒரு அருமையான தம்பிக்கும். இவங்க தங்களோட வாழ்க்கையில் 10, 20, 30, 40, 50 ஆண்டுகளை கடந்து இன்னொரு ஆண்டை கடந்த நாட்களிலே காணுவதற்கு ஆண்டு கிருபை செய்திருக்காங்க. அப்போ இந்த நன்மைகளெல்லாம் ஒரு பக்கம் நம்ம பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். இந்த நன்மைகளுக்கான ஈடான நிலைகளிலே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த வேதத்தின் அடிப்படையிலே இருக்கிறதா? எவ்வளோ தூரம் நம்ம வயதில் வளர்ந்துருக்கிறோமோ அவ்வளோ தூரம் விசுவாசலும் வளர வேண்டியது ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பும் வாய்ப்பும். அதனால் அதற்கு இந்த புஸ்தகம் நிச்சயமாக உங்களுக்கு ஆதாரமாக இருக்கும். அதனால் யாருக்கு வேணுமோ தயவுசெய்து வாங்கிட்டு போங்க. தயவு செய்து இந்த அட்டாணி மேலே வச்சு தூசி தட்டுற வேலை வச்சுக்காதீங்க, சரிங்களா? நேராக சொல்லிடுறேன். இன்றைக்கி உற்சாகத்தில் இன்றைக்கி வாங்கிட்டு போயிட்டு நாளான்னைக்கு இந்த ஒரு வாரத்துக்கு இதை பயன்படுத்தலாம். அந்த 7ஆவது நாள் 8ஆவது நாள் வரும்போது தூசி தட்ட வேண்டியதாக போயிடும். தயவு செய்து செஞ்சிடாதீங்க. ஏன்னா ஐயா இதுக்கு விலைக்கிரயம் செலுத்தியிருக்காங்க. அதனால் நீங்கள் தான் இதை பயன்படுத்த வேண்டும். எதுக்கு? இன்னும் வைராக்கியத்தோடு ஆண்டவருக்காக காரியங்களை செய்கிற அந்த நிலைகளிலே இதில் பொறிக்கப்பட்ட அனைத்து வரிகளும் நம்மை வழி நடத்தும். ஏன்னா நான் பயன்படுத்தியிருக்கேன். அதனால் இது நல்லா படித்து முதிர்ந்து பல ஆண்டு காலங்கள் மிஷனரி களங்களிலே அனுபவங்களை பெற்றவர் தான் மிஸ்டர் ஸ்டான்லி. அவர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கார். நாள் ஒரு மேனின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் எப்படி இந்த விசுவாசத்தில் நாம் வளர வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலைகளில். அதனால் தயவுசெய்து உண்மையாக ஒரு தீர்மானம் எடுக்கிறவள் ஐயாவுடைய கரத்தில் பாஸ்டர்கிட்ட கொடுப்பாங்க. பாஸ்டர்கிட்ட நீங்கள் தயவுசெய்து வாங்கிட்டு போங்க. ஆனால் மறந்துடாதீங்க, நான் இந்த மாதிரி புஸ்தகத்தை நான் பலருக்கும் எண்ணற்ற பேருக்கு நான் கொடுத்துருக்கேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் என்னுடைய காலை ஜெபத்தில் நான் ஜெபம் பண்ணுவேன். சாமி, முகம் தெரியாத எத்தனையோ பேருக்கு நான் இந்த புஸ்தகங்களை கொடுத்துருக்கேன். இந்த நாளிலே அவள் எழுந்து அதை எடுத்து கருத்தாய் ஒரு 5 நிமிஷம் மட்டும் செலவு பண்ணி வாசிக்க கிருபை தாரும் சாமி. நீர் அவளோடு பேச வேண்டும் சாமி. அப்போ தான் ஆவிக்குரிய வகையில் அவள் இன்னும் மேலோங்கி வளர்வதற்கான கிருபையை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி அனுதினம் ஜெபிக்கிறேன். அதனால் இந்த இந்த நாளொரு மேனி இந்த புத்தகத்தை தயவுசெய்து யாருக்கெல்லாம் வேண்டுமோ தயவுசெய்து நீங்கள் வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டு போவது மட்டுமல்ல, கருத்தாய் அனுதினமும் குடும்பமாய். சரி, இந்த குடும்ப ஜெபத்தில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, கணவன் எங்கேயா போயிடுவார், இல்லாட்டி மனைவி லேட்டாக வருவாங்க, இல்லாட்டி வாலிப தம்பி லேட்டாக வருவான், வாலிப தங்கச்சிக்கு லேட்டாக வருவான். அப்போ அவங்க வரலன்னு சொல்லி என்ன பண்ணிடுவோம், அன்றைக்கி குடும்ப ஜெபத்தை விட்டுருவோம். சரியா? இந்த தங்கசாமி ஐயர்னு சொன்னேன். அந்த தங்கசாமி ஐயர் போல் அவர் அந்த வீட்டை போல் 8:30 மணி இல்லாட்டி 9 மணி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. 9 மணிக்கு we will start the family prayer. இடியே விழுந்தாலும் சரி, மழையே பெஞ்சாலும் சரி, கரண்ட்டே போனாலும் சரி, we will adhere the family discipline என்று சொல்லக்கூடிய நிலைகளிலே
தயவுசெய்து இந்த புஸ்தகத்தை அந்த அர்ப்பணிப்போடு தயவுசெய்து வாங்கிட்டு போங்க. நிச்சயமாக உங்களுடைய ஆவிக்குரிய நிலை அவராலே உங்களை வழி நடத்தப்படும். ஏன்னா இது ஜீவனுள்ள வார்த்தைகள் பொறிக்கப்பட்ட இந்த புஸ்தகம். நிச்சயமாக அவைகள் உங்களுக்கு சரியான நிலைகளில் வழி நடத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை. சரி, நான் அந்த 3வது வசனத்துக்கு திருப்பி வரேன். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் அவைகளுக்கு செவி கொடுத்து. இன்றைக்கி எத்தனை பேர் ரெகுலராக பைபிள் வாசிக்கிறீங்க? எத்தனை பேர்? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, சரி நான் விட்டுறேன். நேற்றைக்கு அப்படி வரிசையாக வரலாமா? வேதத்தை நேற்று தினம் வாசித்தோமா? நேற்றைக்கு இந்த வேத வசனத்தை நான் வாசித்தோமா? நீங்களும் உங்களோட மனசாட்சி பதில் சொல்லுங்கள். ஐயா தயவுசெய்து வேணாம் ப்ளீஸ், நான் அதை மார்போடவே நான் வரல. ஏன்னா ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கி எத்தனையோ சாட்சி கேட்டோம்ல, 8 மாதங்கள் ஆண்டவர் எப்படி நம்மளை வழி நடத்தினார் என்று சொல்லி அந்த தேவன் என்னை உங்களை வழி நடத்திருக்கார். இப்போ அவருக்கு தான் நம்ம கணக்கு கொடுக்கணும். சரியா? அப்போது தெளிவாக பார்க்குறோம்ல, அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய. சரியா? அப்போ வேதத்தை வாசிக்கிற நானும் நீங்களும் வாசித்து வரோம். சரி, ஐயா இன்றைக்கி வந்து அருன்னு அறுத்துட்டு போயிட்டாங்க, வேதத்தை வாசியா குடும்ப ஜெபம் பண்ணியான்னு சொல்லி. சரி, அவர் சொன்னனால வாசிக்கிறோம், ரைட். அடுத்த பொறுப்பு நமக்கு வருது. அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. அப்போது நீங்கள் வாசிக்கிற இந்த வேத வாசனம் தயவு செய்து நம்மளால் முடிந்த வரை அதை முன்மாதிரியாய் கடைப்பிடிப்பதற்கான அந்த தீவிரத்தில் இருக்கணும். சும்மா சாதாரணமாக இல்லைங்க, தீவிரமாய் ஆண்டவருக்கென்று தீவிரவாதிகளாய் நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை வைத்திருக்கார். சும்மா சாதாரணமாக இல்லை. ஏன் சாமி இப்படி தான் சொல்லியிருக்கார், நான் இப்படி தான் வாழ்வேன், முடிஞ்ச என்னோடய உயிரை எடுத்துக்கோ, அவ்வளோதான், நடக்க போகிறது ஒன்றும் இல்லை. ஒரு நாள் நான் மிஷனரி பணியில் கொல்லிமலைக்கு நான் கடந்து சென்றேன். அப்போது கோயம்புத்தூர் டைசஸோடைய மிஷனரி பணிக்களங்கள் ஒரு 3 பணிக்களம் இருந்தன. அதை அந்த கொல்லிமலை சுற்றிலும் 14 நாடுகள் உள்ள அந்த பிரதேசம் அந்த ஊழியத்தை விரிவாக்க வேண்டும் என்று சொல்லி கோயம்புத்தூர்லேருந்து காலையில் 4 மணிக்கு ஜீப் எடுத்துகிட்டு நான் போயிட்டேன். அன்றைக்கி டிரைவர் வரல, கொல்லிமலைக்கு மேலே போயிட்டேன். போயிட்டு மிஷனரி அங்கே வெயிட் பண்ணிருந்தார். அங்கே போய் நின்ன உடனே மிஷனரியோடு பேசிவிட்டு எந்த பகுதிக்கு போகலான்னு சொல்லி பேசினோம். பேசிவிட்டு அப்படி ஒவ்வொரு கிராமமாக போயிட்டுருக்கோம். அந்த ஒவ்வொரு கிராமத்துக்கு போகும்போதும் அந்த அருமையான அந்த அடியார் பின்னாலே பைக்கில் வருவார். நாங்கள் எங்கே நிற்கிறோமோ கொஞ்சம் தள்ளி வண்டி நிறுத்திட்டு நாங்கள் என்ன பேசுகிறோமோ நின்று கவனிப்பார். ஒரு கிராமத்தை பார்த்தேன், 2 கிராமத்தை பார்த்தேன், 3 கிராமத்தை பார்த்தேன். 4வது கிராமம் பார்த்து முடித்த பிற்பாடு நான் அவர்கிட்ட போனேன். ஐயா, என் பேர் டேவிட் சுரேஷ், என்னோடய மொபைல் நம்பர் இது, நான் வந்து சிஎஸ்ஐ என்று சொல்லக்கூடிய ஒரு திருச்சபையில் இந்த பொறுப்பில் இருக்கேன், டைரக்டராக இருக்கிறேன். என்னுடைய பணியானது இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து நீலகிரி மாவட்டத்து வரைக்கும் என்னோடய பணி இருக்குது. இயேசு நல்லவர் வல்லவர்னு சொல்கிறது தான் என்னுடைய வேலை. இதுதான் நான் வந்திருக்கேன். சரியா? நீ யார் இப்போ சொல்லு எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீ யார்? என் பேரை சொல்லிட்டேன், எங்கள் அப்பா பேரை சொல்லிட்டேன், என்னோடய மொபைல் நம்பரை சொல்லிட்டேன், நான் வேலை செய்கிற இடத்த சொல்லிட்டேன். இத்தனையும் நீ கேட்டேன். இப்போ நீ சொல்லு, நீ யார்? காலையில் நான் 8 மணிக்கு இங்கே வந்தேன். 8 மணிலேருந்து இந்த 4 கிராமத்துக்கு நம்ம போனோம். 4 கிராமத்தில் நீ வந்து தூரத்தில் நின்று என்னை வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். நீ யாருன்னு சொல்லி என்னை தெரிஞ்சுக்கணும். நான் வந்த வேலை இது தான். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் எங்களுடைய மலை மக்களை மதம் மாற்ற வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னார். அப்போ நான் சொன்னேன், மதம் மாற்ற வரவில்லை. ஏன்னா பாரு, நான் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால் பெரிய ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டேன். அது இல்லாமல் 7 மாத குழந்தையாக இருக்கும்போது எனக்கு பெரியம்மை வந்து 1957வது வருஷம் எங்கள் பாட்டி அப்போ எனக்கு வீட்டில் வாழை இலையில் விளக்கெண்ணெய் தடவி தான் படுக்க வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் எனக்கு மூச்சு வருதான்னு சொல்லி இந்த மூக்கில் விரலை வச்சு எங்கள் பாட்டி பார்ப்பாங்களாம். அப்போ அந்த பெரிய வியாதியிலேருந்து நான் பாதுகாக்கப்பட்டேன். அப்போ 7வது 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டேன்ஸ் ஹைஸ்கூலில் படிக்கிறபோது இந்த ஸ்கூல் கதவில் போய் தலையடிச்சுக்கிட்டேன். இந்த இடத்துல இன்னும் தழும்பு இருக்குது.
இந்த தழும்பு வந்து சீல் பிடிச்சிடுச்சு. டெய்லி தலை குளிக்கிறது. ஒரு நாள் காலையில் மூஞ்சி வீங்கிடுச்சு. எங்கள் அப்பா அன்னைக்கு இல்லை, மெட்ராஸ்லேருந்து அன்றைக்கி தான் வருவாய்த்துறையில் வேலை செஞ்சுருக்காங்க, வராங்க. அதனால் அம்மா பயந்துட்டு லாலி, கோயம்புத்தூரில் லாலி ரோடு என்னோடய வீடு. லாலி ரோடு ஜஸ்ட் எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ப்ரைமரி ஹெல்த் சென்டர் இருந்தது. பியூனை கூப்பிட்டு சன்னியாசி தம்பி கூப்பிட்டு போ டாக்டர்கிட்டன்னு சொல்லி அங்கே போனோடனே என்னை பார்த்தோன்னே அந்த டாக்டர் என்ன பண்ணிட்டார், ஒரு ஊசி போட்டார். ஊசி போட்டது பென்சிலின் இன்ஜெக்ஷன், எனக்கு தெரில. அந்த இன்ஜெக்ஷன் போட்டு 2-4 அடி வைக்கிறதுக்குள்ளே அங்கே நான் படுத்துட்டேன், கீழே விழுந்துட்டேன். உடனே இதை பார்த்த அந்த கம்பவுண்டர் கணேசன் அந்த நாட்களில் உடனே ஒரு டாக்டரை கூப்பிட்டு எனக்கு ஒரு ஊசியை போட்டு என்னுடைய உயிரை காப்பாற்றினார். அப்புறம் ஒரு 11 மணிக்கு அந்த டாக்டர் வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பாவை சத்தம் போட்டார், நீங்களாம் படித்த ஆட்கள் இப்படி அறிவில்லாமல் இருக்கீங்களே, உங்களுடைய பையனுக்கு பென்சில் இன்ஜெக்ஷன் ஒத்துக்காதுன்னு சொல்லி எனக்கு சொல்லி அனுப்பக்கூடாதான்னு சொல்லி. எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாது, ஏன்னா நடந்ததெல்லாம் நான் அப்பா மெட்ராஸ்லேருந்து வந்துட்டுருக்காங்க. அவங்க வரதுக்குள்ளே நான் ஆஸ்பத்திரி வந்து இந்த கலைபாரம்லாம் நடந்து அப்புறம் வீட்டுக்கு போய் பேசாமல் படுத்துட்டேன். அப்போ டாக்டர் வந்து சத்தம் போடுறாரு, அப்பாவுக்கு ஒன்றும் தெரியல. இப்போ 2வது தடவை உயிரை ஆண்டவர் என்னை காப்பாற்றி தந்தார். 3வது முறை ஒரு பெரிய பஸ் ஆக்சிடெண்ட், 2 வருடம் படுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. என்னோட 9 பேர் அங்கேயே ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டாங்க. நான் மட்டும் காப்பாற்றப்பட்டேன். ஐயரம்மா என்னோட கூட இருந்தாங்க. 2 ஆண்டுகள் நான் எதுவுமே படுக்கையாக தான் இருந்தேன். இப்போ இந்த விதமான இந்த நன்மைகளை செய்கிறவர் நான் நம்புகிற இந்த ஏசப்பா உங்களுக்கும் செய்வாருன்னு சொல்கிறதுக்கு தான் நான் வந்தேன். நான் இவங்க வந்து ஏதோ மலையில் இருக்கிற இந்த தெய்வங்களை வழிபடுகிறார்கள், அவர்களை கிறிஸ்துவர்களாக மாற்றிக்கொள்ளலாம், நம்மளுடைய கட்சியில் சேர்த்தலான்னு சொல்லுவது என்னுடைய வேலை இல்லவே இல்லை. எனக்கு இந்த வயதில் இவ்வளவு நல்ல ஒரு மனுஷன் இருக்கார் இந்த உலகத்தில், அந்த மனுஷனை தான் உங்களுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்தணும்னு சொல்கிறது தான் என்னோடய வேலை. அதுக்கு தான் நான் வந்தேன்னு சொல்லி. அப்போது அந்த ஆள் என்கிட்ட பேசிவிட்டு, சார் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அவருடைய கிராமத்துக்கு கூப்பிட்டு போனார். இப்போ கூப்பிட்டு போய் அவர் சொன்னார், சார் உங்களை பற்றி பல நாட்களாக நான் பார்த்துருக்கேன், பலரும் உங்களை பற்றி சொல்லிட்டுருக்காங்க, இந்த தாடிக்கார் ஒரு வெள்ளை ஜீப்பில் வருவார், அவருக்கு இதே வேலை தான்னு சொல்லி. அப்போது நான் சொன்னேன், என்னோடய வேலை இது ஒன்று தான். எனக்கு உயிரை கொடுத்த தேவனுக்கு ஒருவர் இருக்கிறார், உங்களுக்கும் உயிரை கொடுப்பார், உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களெல்லாம் மாற்றி தருவார் என்று சொல்லக்கூடிய அந்த ஜீவிக்கிற தேவனை அறிமுகப்படுத்துவதற்காக அது சொல்லுவது என்னுடைய கடமை. ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் உங்களுடைய கடமை. அதை பற்றி நான் கவலைப்படல. அதனால் ஐயோ இவங்க நம்ம சொன்னமே கீழ்ப்படியில்லைன்னு சொல்லி அதை பற்றிலாம் நான் கவலைப்படப்படல. ஆனால் எனக்கு செய்த இந்த உண்மையான தேவன் ஒருவர் இன்றைக்கும் ஜீவித்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்வதற்காக தான் நான் வந்தேன்னு சொல்லி அப்புறம் அவர் வீட்டில் காப்பி போட்டு கொடுத்தாரு, குடிச்சிட்டு வந்தேன். அப்போது பல நேரங்கள் நம்ம வந்து நம்முடைய வார்த்தைகளை செவியால் கேட்கிறோம், அதை செய்வதற்கு நாம் சாவதானமாக இருப்பதல்ல, அதை கடைப்பிடிப்பதற்கு மற்ற மக்களுக்கு சொல்வதற்கு தீர்வம் இல்லை. என்னென்னா பயம், அடிப்பாங்களா, நம்மளை அடித்தா என்ன பண்ணுறது. நான் அப்போ அந்த ஆள்கிட்ட சொன்னேன், தம்பி இது பாரு, நான் ஒருத்தன் தான் வந்திருக்கேன், என்னோட கூட இந்த மிஷினரி, எங்களுக்கு போலீஸோ எந்த விதமான பாதுகாப்பு இல்லை, நீ அடிச்சின்னா நான் இங்கே செத்துருவேன், சரியா? ஆனால் நான் செத்துட்டேன்னா உன்னோட ஜோலி ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும், அதை மட்டும் கவனமாக. ஏன்னா நீ என் மேலே கை வச்சிட்டா உன்னுடைய வாழ்க்கை ஒரு வாரம் தான் எண்ணப்பட்டது, சரியா? அதனால் நான் இதுக்கு என்னோடய உயிருக்கு கவலைப்பட, நீ உன்னோட உயிரை பார்த்து கற்றுக்கொள். என் மேலே அனாவசியமான நீ கை வச்ச நீ ஒரு வாரத்துக்குள் நீ முடிஞ்சிடுவேன் அப்படின்னு தைரியமாக சொன்னேன். ஏன்னா நான் இந்த வேதத்தை சுமந்து செல்கிறேன், எனக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை தைரியமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்போ ரிட்டையர் ஆகி 68 வயசு வரைக்கும் வேலை செஞ்சேன், டைசஸில் ஊழியத்தை செஞ்சேன். இப்போவும் ஐயா சொன்ன மாதிரி வால்பாறை, கொல்லிமலையில், இனமாக தருமபுரி மாவட்டத்தில் போய் இந்த ஊழியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போது எதிர்ப்புகள் வருவது இயல்பாக தான் காணப்படுகிறது. ஆனால் அந்த எதிர்பேசுகிற மக்களிடத்தில் நான் சொல்வது, ஐயா நாங்கள் ஒன்றும் எங்கள் கட்சிக்கு சேர்க்க வரல, ஒன்று சரி, எனக்கு இந்த நன்மை செய்த தேவன் உங்களுக்கும் இந்த நன்மை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் என்று சொல்லி அவளுக்கு சொல்வதற்கு தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லுவேன். யாராவது ஒரு நீதிமொழிகள் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாடில் 782வது பக்கம்.
நீதிமொழிகள் 22:6 பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். சரிங்களா? இன்றைக்கி அருமையான பெற்றோராக அமர்ந்திருக்கிறோம். எப்படி நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள்? நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்திகளும் அப்படின்னு தான் வேதவசம். உபாகமம் 6:3 வசனத்தில். அப்போது இன்றைக்கி உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக வாழுகிற வாழ்க்கை, அந்த நீதிமொழி நாக்கியவன் சொல்கிறான், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். இன்றைக்கி நீங்கள் செய்கிறீங்களா? உங்களுடைய பசங்க பிள்ளைங்க ஏதாவது கீழ்ப்படியாமல் போனால் சொல்வதற்கு தைரியம் இருக்கான்? வீட்டை விட்டு ஓடிடுவான், தூக்கு போட்டுருவான், விஷம் குடிச்சோன்னா தானே பயப்படுறீங்க? செத்தா சாகட்டுங்க. அந்த மாதிரி உங்கள் மகனும் மகளும் உங்களுக்கு தேவையில்லை. தைரியமாய் என் மகன் என் வார்த்தை கீழ்ப்படியில் அதான் செத்து போனான் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். எதுக்கும் துணிச்சு தான் அந்த வாழ்க்கை, ஒரு வாழ்க்கை. அதான் கேட்டேன் முதலே, நீங்கள் யார் எப்போ சாவீங்கன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டேன். கொடுக்கப்பட்ட 60, 70 இல்லை 40, 30 வயதுகளிலோ ஆண்டுகளிலோ கர்த்தருக்கென்று தீவிரமாய் வாழுகிற வாழ்க்கையில் நாம் வாழ வேண்டும். பயந்து உங்களோட பிள்ளைகள் எப்படி வேணாலும் நடப்பாங்க, அதை அப்பா அம்மா பார்த்துட்டு நீங்கள் வேடிக்கை பார்க்குறது உங்களோட வேலை இல்லைங்க. கண்டிப்பாக அவர்களை வழி நடத்த வேண்டியது உங்களுடைய கடமை. பெற்றோராக நீங்கள் அதில் தெளிவாக இருக்கிறீங்களா? அல்லது கண்ணு பார்த்து காது கேட்டு ஐயா இது எனக்கு தெரியாது, அவன் ஏதோ மொபைலில் விளையாண்டுருக்கான்னு சொல்கிற பெற்றோராக இருக்கிறீர்களா? யோசிச்சு பாருங்கள். தெளிவாக இருங்க. உங்களோட பிள்ளைகள் மெட்டர்களுக்கெல்லாம் தயவு செய்து பயப்படாதீங்க. அப்படி உங்களுக்கு இழிவை கொண்டு வருகிற பிள்ளைகள் உங்களுக்கு தேவையில்லை. அவனை சரியான வழியில் வழி நடத்த வேண்டியது உங்களுடைய கடமை. அவனுக்கு சொல்ல வேண்டியது, அவன் செய்ய வழி நடத்த வேண்டியது உங்களுடைய கடமை. அப்போது அந்த 2 பிள்ளைகள் சொன்ன மாதிரி தான். நீங்கள் எல்லாத்தையும் கொடுப்பீங்க. நல்ல துணி, நல்ல படிப்பு, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு வண்டி, எல்லாத்தையும் கொடுப்பீங்க. ஆனால் இயேசுவை பற்றி சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அவன் விரும்ப மாட்டான் அப்படின்னு சொல்லுவீங்க. இயேசுவை தாண்டி உங்களுக்கு வாழ்க்கை இல்லைங்க. தைரியமாக சொல்கிறான். கர்த்தரை வைராக்கியத்தோடு சொல்ல வேண்டியது, அவனுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியது, அவனை வழி நடத்த வேண்டியது உங்களுடைய கடமையாய் காணப்படுகிறது. அந்த மோமம் 6ஆம் அதிகாரத்தில் 6ஆவது வசனத்தை வாசிங்கள். இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவது. வாசிங்கம்மா. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கைகளின் மேல் அடையாளமாய் கட்டி கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைக்கால்களிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. சரிங்களா? இன்றைக்கி பெற்றோராய் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு கோடிட்டு காண்பிக்கப்படுகிறது. உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்துலேருந்து 9ஆம் வசனம் வரைக்கும். இன்றைக்கு நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தையை உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், வழியில் நடக்கும் போதும், படுத்திருக்கும் பொழுதும், எழுந்திருக்கும் பொழுதும் அவைகளை குறித்து பேசி. அம்மா அப்பா, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் அவங்க எழுந்து ஸ்கூலுக்கு போகிறாங்களா, காலேஜுக்கு போகிறாங்களா, வேலைக்கு போகிறாங்களோ, போகிறதுக்கு முன்னால் உங்களுடைய பிள்ளைகளை ஜெபித்தாயா, வேதத்தை வாசித்தாயா என்று சொல்லி தைரியமாக கேட்குறீங்களா? அன்புள்ள பெற்றோர், அவங்களுக்கு என்ன துணி வேணுமோ, என்ன மொபைல் வேணுமோ, என்ன வண்டி வேணுமோ, எந்த காலேஜில் படிக்க வேண்டுமோ எல்லாம் செய்கிறீங்க. ஆண்டவருக்கு அடுத்த நிலைகளிலே அவர்களை வாழ்வதற்கான அந்த கண்டிப்பை நீங்கள் வேதம் கற்றுத்தருகிற உண்மை தான். சரியா? டேவிட் சுரேஷில் உங்களுடைய பாஸ்டர் இல்லை. சரியா? நாங்கள் அல்ல. இது வேதம் கற்றுத்தருகிற உண்மை அந்த பழைய ஏற்பாடு மக்களுக்கு. இன்றைக்கி நாமும் அதை தான் கடைப்பிடிக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கி தான் இந்த 21st செஞ்சுரி தான்
இந்த கையிலேயே உலகம் இருக்குது, இந்த மொபைல். எங்கே வேணாலும் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் செய்யக்கூடிய இந்த திறமை பெற்றது. அதையும் தாண்டி உன்னுடைய மகனுடைய மகள் வேதத்தை எடுத்த நிலைகளில் நீ படுத்திருக்கும் பொழுதும் எழுந்திருக்கும் போதும் உட்காரும் போதும் அவளை குறித்து நீ பேசுகிறாயா? சமீபத்தில் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் படிக்கிற ஒரு பிள்ளை, நான் தருமபுரி மாவட்டத்தில் மாண்டலி பொது சங்கத்தில் பணியாற்றினேன். இப்போ அந்த பிள்ளைக்கு மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் அட்மிஷன் வாங்கி கொடுத்தேன். திடீர்னு ஃபோன் பண்ணி, ஐயா ஒரு சின்ன சந்தேகம், என்ன தப்பாக யோசிக்காதீங்க, என் உடம்புல பச்சை குத்திக்கிட்டான்னு கேட்டுச்சு. அட சாமி, உனக்கு என்ன எப்படி இந்த தெளிவு வந்துச்சுன்னு கேட்டேன். பச்சை குத்திக்கிறேன்னு என்னன்னு புரியுதில்லைங்க? உங்களோட பேரை இந்த கையில் எழுதிக்கிறது, நெஞ்சில் எழுதுறது, முதுகில் எழுதுறது எழுதுறீங்களா? உங்களோட சபையில் இருக்க பிள்ளைகள் யாராவது எழுதியிருக்கீங்களா? அந்த பழைய காலத்தில் அந்த கிராம மக்கள் எழுதுனாங்க, இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி எழுதுவது எதுக்குன்னா, நீங்கள் வீரம் படைத்தவர்கள் என்று சொல்லி இந்த உலகத்துக்கு காண்பிப்பதற்கு. எடுத்து வாசிங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 16வது 17வது வசனத்தை வாசிங்க. புதிய ஏற்பாட்டில் 153வது பக்கம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 16வது 17வது வசனங்கள். நான் உலகத்தான் அல்லாத போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில், நான் உலகத்தான் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. சரிங்களா? உலகம் மூஞ்சியில் போட்டுக்கும், இடுப்பில் போட்டுக்கும், கம்பு கேட்டு வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நானும் நீங்களும் என்ன பண்ணக்கூடாது? அதை செய்யக்கூடாது. அந்த பிள்ளைக்கு நான் தான் சொன்னேன், மகளே இந்த வசனத்தை எடுத்து காமிச்சேன். உலகம் பச்சை குத்திக்கும், நீ வேறு ஏதாவது குத்திக்கும், அப்போ அதுக்கும் நீ போவியா? நானும் நீ நம்புறது ஏசாமியா? அப்போ அந்த ஏசாமி என்ன சொல்கிறாரு? நான் உலகத்தானாய் அல்லாது போல நீயும் உலகத்தாராய் அல்ல என்று சொல்லக்கூடிய வசனத்தை சொல்லிட்டு, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். எப்போ பரிசுத்தமாகும்? டெய்லி நீங்கள் வேதத்தை வாசிக்கணும். டெய்லி உங்களோட பிள்ளைக்கு இதை போதிக்கணும், கண்டிப்பாக போதிக்கணும். அவன் கேட்டாலும் சரி, கேட்கலனாலும் சரி, வீட்டை விட்டு ஓடிட்டாலும் சரி, வீட்டில் தூக்கிட்டு மாட்டி செத்தாலும் சரி, கவலைப்படாதீங்க. அப்படி இலச்சை கொண்டு வருகிற மகனுக்கு நீங்கள் தகப்பனாக இருக்க வேண்டாம், தாயாக இருக்க வேண்டாம். ஆண்டவருக்கு மகிமை, உங்களுக்கு மகிமை, உங்களுக்கு மரியாதை கொண்டு வருகிற மகனாக மகளாக இருக்கட்டும். என் பிள்ளை படித்தான், 8 அடி வளர்ந்துட்டான், அவனை எப்படியா தட்டி கேட்குறதுன்னு சொல்லி கேட்காதீங்க. அவன் 8 அடி வாழ்ந்தாலும் சரி, ஊருக்கே தலைவராக இருந்தாலும் சரி, உங்கள் மகன்தான். சரிங்களா? அதனால் அவன் தப்பாக போனான்னா நீங்கள் தான் கணக்கு கொடுக்கணும். சரிங்களா? அவனை போதிக்க வேண்டிய வழியில் போதிக்கலை, படுக்கிறம்போது சொல்லலை, டே ஜோம் பண்ணிட்டு படுறான்னு சொல்லி நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்க. அதனால தான் அவன் மனப்போன போக்கில் வாழ்வதற்கான தீவிரத்தில் அவன் இருக்கிறதே நான் பார்க்குறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனம் வாசிங்க. பழைய புதிய பாடலில் 326வது பக்கம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 17, 15வது வசனத்திலிருந்து 16வது வசனம். உலகத்தில் உள்ளவைகளை அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அப்போ எப்படி இன்றைக்கி இந்த நாட்களில் இந்த காரியத்தை நாம் செய்து வருகிறோம் என்பதை நாம் யோசிக்க அழைக்கப்படுகிறோம். உலகத்தில் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினுடையவைகள் ஆனது அல்ல, அவைகள் உலகத்தில் ஆனவைகள். சரிங்களா? நானும் என்னுடைய குடும்பமும் இந்த ஜேசிஎஸ் சர்ச்சில் இந்த கிராமத்தில் வந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள்லாம் கிறிஸ்தவர்கள். எதுக்கு? இந்த ஐயாவுக்கு காணிக்க கொடுக்குறக்கா, இந்த சர்ச்சை ரொப்பறக்கா? யோசி பாருங்க.
உங்களுடைய காணிக்க வேணாங்க, உங்களுடைய மெம்பர்ஷிப் தேவையில்லை. கர்த்தர் ரகசியமாக வர அன்னைக்கு நீங்கள் நானும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அந்த உறுதி இருக்கா? அந்த உறுதி இருக்கா? அதான் முக்கியம். நீங்கள் இந்த கோயிலில் வந்து எதுவும் சாதிக்க போகிறதில்லைங்க. கர்த்தருக்காக வாழுகிற ஒரே வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் கர்த்தருக்காய் தீவிரமாய் வாழுகின்ற அந்த வைராக்கியம். ஐயா என் பையனை பற்றி சொன்னார். என் பையன் கோயம்புத்தூர் ஸ்டேன்ஸில் படிச்சுட்டு இருந்தான். ஸ்கூலில் படிக்கும்போது அவன் படிக்கிற ஸ்கூல் வந்து நானும் அந்த ஸ்கூலில் தான் படித்தேன். நல்ல வசதி படைத்த பிள்ளைகளும் பசங்களும் படிக்கிற பள்ளி, ஸ்டெயின்ஸ் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கோயம்புத்தூர். அப்போது விலை உயர்ந்த பேண்ட் ஷர்ட்டை தான் வேணும்னுவான். எப்படி? விலை உயர்ந்த ஷர்ட்டும் பேண்ட்டும் தான் வேணும்னு சொல்லுவான். ஒரு கிறிஸ்மஸ் வந்துச்சு, போனோம், இந்த தான் வாங்கணும்னு நிற்கிறான். சரின்னு வாங்கி கொடுத்துட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டே, தம்பி அப்பா என்ன வேலை செய்கிறாரு, அப்பாவுடைய சம்பளம் என்ன, நீ வாங்குகிற ஒரு பேண்ட்டு ஒரு ஷர்ட்டோடைய விலை என்ன, கொஞ்சம் யோசிப்பார். கொஞ்சம் யோசிப்பார். அப்பாவுடைய சம்பளம் என்ன, அப்பா என்ன வேலை செய்கிறாரு, நீ வாங்குகிற பேண்ட்டும் சட்டையும் அதோடைய விலையை பார். இது இந்த அப்பாவுடைய சம்பளத்தில் நீ வாங்க முடியுமான்னு யோசிச்சு பார்த்துக்கோ. இன்றைக்கி வாங்கி கொடுத்தானே நீ உன்னோட விருப்பத்தை நிறைவேற்றிட்டான். அல்ல இந்த சந்தைகளை இதை தொடர்ந்து செய்வதற்கு கஷ்டம். இன்றைக்கி அதே மகன் இன்றைக்கி கிறிஸ்மஸ்க்கு இல்லாட்டி ஏதோ ஒரு தேவைக்கு ஒரு புது ஆடை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் சொல்லணும், இதை எடுத்துக்கூடா, உனக்கு என்ன வேணுமோ அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் எடுக்கிறான். ஏன்னா இந்த பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிப்பதற்கு நாம் தவறி விடுகிறோம். பயந்துடுறோம், தூக்கு போட்டுருவான், விஷம் குடிச்சிடுவான், சாணி பவுடரை குடிச்சிடுவா அப்படின்னு சொல்லி பயப்படுறோம். எங்கே நடக்கிறது நடக்கட்டுங்க. அந்த அவமானத்தை கொண்டு வருகிற பிள்ளைகளோட பெற்றோராக நீங்கள் இருக்க வேணாம். சரிங்களா? ஆண்டோடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற தாயாய் தகப்பனாய் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். இழுக்கை கொண்டு வருகிற பெற்றோராய் இந்த உலகத்தில் 100 ஆண்டு காலங்கள் வாழ்வது எதற்கு? வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கையில் கர்த்தருக்காய் வைராக்கியத்தோடு சாட்சியோடு வாழுகிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? யோசிப்பாருங்க. இதெல்லாம் இன்றைக்கி திட்டவட்டமாய் வைராக்கியமாக நீங்கள் இந்த சர்ச்சுக்கு வரலன்னா கூட பரவாயில்லைங்க. your membership is not needed in the church, but உங்களுடைய ஆத்துமாக்கள் ஆண்டவருக்கு வேண்டும். உங்களுடைய ஆத்துமாக்கள் ஆண்டவருக்கு வேண்டும். அந்த ஆத்துமாக்கள் இன்றைக்கு மரணத்தை சந்திக்கும் என்றால் ஆண்டவருக்கு உகந்த மகளாக நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோமா என்று யோசிப்பாருங்க. அதுதான் முக்கியம். உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்வது அல்லவே அல்ல. உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் பார்த்து கொள்வார். அந்த நம்பிக்கை வேணும், இந்த வைராக்கியம் வேணும். செத்த அந்த வாழ்க்கையத்தோடு போதுங்க, அதை பற்றி கவலைப்பட வேணாம். என்னத்தை சாதிக்கிறோம்? ஒன்றுமே இல்லை. நான் இருந்து வீடை கட்டிடுவேன், நான் இந்த அதை செஞ்சிடுவேன், நான் இருந்து அதை பண்ணிடுவேன்னு சொல்லி நீங்கள் தான் மனக்கணக்கு போட்டிருக்கணும். உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவருடைய வாழ்க்கை, ஆண்டவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொண்டால் மட்டும்தான் ஆண்டவருக்கு என்ற காரியங்களை செய்வதற்கு நீங்கள் தைரியமாய் இலக்கணமாய் வாழ்வதற்கான வாழ்க்கை. இந்த 8வது வசனத்தில் அவைகளை உன் கைகள் மேல் அடையாளமாய் கட்டிக்கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. அப்போது இன்றைக்கி இந்த ஜீவனோட வேத வசனத்தை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு கருத்தாய் போதிக்கிறோம் பெற்றோர், எவ்வளவு கருத்தாய் நான் பின்பற்றுகிறேன். இந்த யோசிப்போங்க. இந்த திருவிருந்தை நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா? ஒரு புது அர்ப்பணிப்போடு, புதிய முடிவோடு, தெளிவான வகையில் இன்றைக்கு இந்த காலத்தில், வருகிற காலத்தில் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நானும் என் குடும்பம், நானும் என் வீட்டாரும் என்றால் ஆண்டவரை சேவிப்போம் என்று சொல்லி சாமுவேல் சொன்ன விதமாக, யோசுவா சொன்ன விதமாக நான் வாழ்வேன் என்று சொல்லக்கூடிய வைராக்கியத்தோடு நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். ஏதோ வாழுகிறோம், 20 வருஷம் வாழ்ந்தாங்க, 80 வருஷம் வாழ்ந்தாங்க சொல்லக்கூடிய வாழ்க்கை நாட்கள் அல்லவே அல்ல. அந்த ஒரு நாளும், ஒரு வருஷமும், ஒரு காலமும்
கர்த்தருக்காக ஏதாவது காரியங்களை சாதித்திருக்கிறோமா? அதான் இன்றைக்கி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி எனக்கு எதுக்கு புது பர்த்டே, எனக்கு எது புது கல்யாண நாள், இந்த குடும்பம், இந்த மகன், இந்த மகள் ஆண்டவருக்கான காரியத்தில் ஏதாவது செய்வாளா என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கொண்டாடுவதற்கல்ல, சந்தோஷமாக இருங்க, அதில் எதுவும் தப்பு இல்லை. ஆனால் அந்த சந்தோஷத்தில் கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற நிலைகள் இருக்கிறதா என்று சொல்லி யோசிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் வாசிக்கிட்ட இந்த புதிய ஏற்பாட்டின் பகுதி லூக்கா நற்செய்தி நூலை எடுத்துக்கோங்க. அதில் எப்படி இந்த நாட்களில் நாம் கீழ்ப்படிதலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது. ஒருவேளை அந்த லூக்கா நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. அதற்கு சீமோன், ஐயரே, நாள் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறோம் என்றான். சரியா? இயேசுவோட வார்த்தை நமக்கு வருதுங்க. இக்கட்டும் சஞ்சலமும் துன்பமும் கடந்து போய்கொண்டே இருக்கிறதா. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி ஆவியானவர் என்கிட்ட பேசிட்டாரு, ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன். அதான் பேதுருடைய வாழ்க்கையில் செய்த காரியம். அப்படி அவன் தனிப்பட்ட வகையில் செய்யும் பொழுது அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அவனோடு வாழுகிற மக்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தின் காரியக்காரனாய் அவன் உருவாக்கப்படுகிற காரியத்தை நாம் அந்த 7வது வசனத்தில் வாசிக்கிறோமே. வாசிங்க. அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகள் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். அப்போது கடினப்பாடின் மத்தியில் தான் நம்ம இருக்கிறோம். சந்தோஷம், அது எந்த விதமான சந்தேகம் இல்லை. அது மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தை வந்துச்சுன்னா சமூலமாய் கீழ்ப்படிய வேண்டியது என் மேல் விழுந்த கடமை, உங்கள் மேல் விழுந்த கடமை. அதை நாம் செய்வோம். அதற்கு அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம் என்றால் எனக்கும் ஆசீர்வாதம், என்னோடு கூட வாழுகிற மக்களுக்கும் ஆசீர்வாதம். எங்களுடைய நான் வேலை செய்த ஒரு ஆலயத்தில் இருக்கிற இந்த மக்கள் இந்த நாட்களில் இங்கிலாந்து தேசத்தில் போய் பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஐசக் ராபர்ட், அவருடைய மனைவி, அவருடைய மகன். அப்போது அந்த இங்கிலாந்து தேசத்தில் பெரிய பெரிய கோயில்கள், பெரிய பெரிய ஆலயங்கள். அந்த ஆலயத்தில் எத்தனை பேர் எண்ணிக்கைன்னு சொன்னால் 5 பேர் இல்லாட்டி 9 பேர், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஆட்களே இல்லை. அந்த 5 பேரோ 8 பேரோ 9 பேரோ 10 பேரோ என்ன வயசுன்னு பார்த்தா 80 years ப்ளஸ், 80 வயசுக்கு மேலானவங்க தான். 80 வயசுக்கு கீழான ஆட்கள் இல்லை. அப்போ இந்த வக்கீல் ஐசக் ராபர்ட் கேட்டாராம், வை இன் யுவர் சர்ச் த யங்ஸ்டர்ஸ் ஆர் நாட் கம்மிங் டு த சர்ச் என்று சொல்லி கேட்டாராம். ஏன் வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் கோயிலுக்கு வருவதில்லை, திருமணமானவர்கள் கோயிலுக்கு வருவது, நீங்கள் வயசான இன்றைக்கி நாளைக்கு சாவு, நீங்கள் மட்டும்தான் வரீங்க, ஏன் உங்களுடைய பின் சந்ததி வரவில்லை என்று சொல்லி. அப்போது அந்த பெரியவர் சொன்னாரம்மா, Mr. Isaac, we understand grossly we have misled our family and our children in not following Christ. பிள்ளைகள் கோயிலுக்கு வராங்க, வரல அப்படின்னு சொல்லி கண்காணிக்காதனால தான் இன்றைக்கி எங்களுடைய அவல நிலை. இன்றைக்கி சர்ச்சில் நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம். நிறைச்சி போன தலை என்றைக்கு கீழே வந்து சாவும் தெரியாது. எங்களுடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளும் நாங்கள் வழி நடத்த மறந்து விட்டோம் என்று சொல்லி சொன்னாராம். எப்போ யோசிக்கிறாரு, எப்போ இந்த உணர்வு வருது? 85 வருஷம் ஆன பிற்பாடுங்க. 30 வயசில் இந்த உணர்வு இல்லை, 35 வருஷத்தில் உணர்வு இல்லை. 85 வருஷம் கழிஞ்ச பிற்பாடு தான் என் பிள்ளை எவனோட ஓடிட்டுருக்கா, என்னோடய பையன் எவனோட ஓடிட்டுருக்கா, என் மகளோட குடும்பம் எங்கேயோ இருக்கு, என்னவோ இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணீரும் கம்பளையுமா அந்த திருச்சபைகள் இன்றைக்கி நிறைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த தம்பி யாரோ ஒருத்தர் ஊழித்துக்கு போகிறேன்னு சொன்னானே, எங்கேம்மா ஐயா? அதே அந்த கோவைப்புதூர் ஆலயத்திலிருந்து ஒரு வாலிபன் பிஇ காரியங்களில் முடித்தான். எம்இ இதில் ஸ்காட்லாண்டில் படிக்கிறதுக்காக போனான். அவங்க அப்பா ஒரு பேங்க் ஆஃபீஸரு. கடன் வாங்கி படிப்பு எஜுகேஷன் லோன் வாங்கி தான் அருமையான ஜான்
ஜான் கிளமெண்ட் அவன் பேர். அவனை அனுப்பிச்சாங்க. அனுப்பிச்சு இன்றைக்கி அவனும் கொஞ்ச நாள் கழித்து அவனோட மனைவி அக்ஷா 2 பேரும் இங்கிலாந்து தேசத்தில் இந்த ஆலயங்கள் வாலிபர்னால் சிறுபிள்ளையினால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு நோக்கம். எம்இ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்காட்லாண்டில் முடிச்சுட்டு நல்ல வேலை வாய்ப்பை பெற்ற பிற்பாடு அவங்க அப்பாட்ட சொல்கிறாப்பா, நான் இந்த வேலையை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் அந்த சர்ச்சுக்கு முழு நேர ஊழியராக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். சரி, உங்கள் அப்பா மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியல. ஏன்னா அவங்க அப்பா பேங்க்கில் லோன் வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் பெரிய டிப்டி மேனேஜர் லெவலில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கார். மிஸ்டர் அமலானந்தன் அவரோட பேர். வந்தானா நல்லா சம்பாரித்து சீக்கிரமாக அந்த லோனை கட்டிடுவான்னு சொல்லி, மற்றவர்களை போல் நம்ம ஏமாற்றிட்டு போக முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போது இன்றைக்கி ஜானும் அக்ஷாவும் இங்கிலாந்து தேசத்தில் அந்த வெறிச்சோடி இருக்கிற திருச்சபைகள் நிரப்பப்பட என்று சொல்லக்கூடிய ஆத்ம பாரம் கொண்டவர்களாக இன்றைக்கு எங்களுடைய கோவைப்புதூர் ஆலயத்தின் வாலிபர்கள் அங்கு இந்த ஊழியத்துக்கு காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி நானும் நீங்களும் நம்மளுடைய பிள்ளைகள் கோயிலுக்கு வரலைன்னா கேள்வி கேட்குறோமா? வேத வாசிக்கல கேள்வி கேட்குறோமா?